இது வந்து பனானா மேங்கோ, கிளிமூக்கும் இல்லை, மல்லிகாவும் இல்லை. இது ஒரு வெரைட்டிங்க. இந்த வெரைட்டிக்கு பேர் தேனியில் கோனைன்னு சொல்லுவாங்க. அருமையான வெரைட்டி, சூப்பர் வெரைட்டிங்க. அறுத்து காமிக்கிறேன் பாருங்க. நாரே இல்லாத நல்லா பழமாயிடுது. அப்படியே மரத்துலேருந்து பறித்து நம்மளுக்கு அனுப்பிக்கிறாங்க. நாரே இல்லாத காய்ங்க. நாரே இல்லாத காய் உங்களுக்கு இந்த கீத்து போட்டு காட்டுறேன் பாருங்க. பைன் 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 பைன். ஃபுல்லாகவே சதை செம டேஸ்டான காய்ங்க. போன வருஷம் இது நம்மளுக்கு கிடைக்கல. போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் கிடச்சிது. அப்புறம் விதை வந்து சன்ன விதைங்க. இந்த உங்களுக்கு அறுத்தே காமிக்கிறேன் பாருங்க. 4 வக்தி மறுத்துட்டோம்னா இதில் ஒன்றுமே இருக்காது. அதை வந்து இன்னும் சாப்பிட்டு போடுறது காமிக்கலாம், அப்போ தான் தெரியும். விதை வந்து இதே மாதிரி இருக்குங்க. இந்த விதை வந்து இதே மாதிரி சன்ன விதை. ஆனால் இது முளைப்பு திறன் ரொம்ப கம்மிங்க, அதுதான் பிரச்சனை. இந்த வருஷம் இதுவும் கிடைக்கி. இன்னொரு வெரைட்டி வந்திருக்குது பாருங்க. இது நம்ம கருங்குரங்கு பிளாக் மல்கோவா. இதில் ஒரு பழத்தீவை காணும். இந்த கருங்குரங்குங்க பிளாக் மல்கோவா. இதுவுமே நம்ம ஐயம்பாளையத்திலேருந்து வேல்முருகன் எடுத்து அனுப்பி விட்டது தான். இதை அறுக்கிறேன் பாருங்க. இது அப்படியே சூப்பராக இருக்குங்க. இதுவும் இப்படி போட்டு காட்டுறேன். இதுவும் நாரே இல்லாத காய் தாங்க. வேணுங்க, சூப்பராக இருந்துச்சு. மைசூர் பா மாதிரி வருங்க. உங்களுக்கு இதை அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. சதையே நாரே இல்லாத பிளாக் மல்கோவா கருங்குரங்கு. டேஸ்ட்டு செம டாப்புங்க. போன வருஷம்லாம் கருங்குரங்கு நிறைய கேட்டீங்க, கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாங்க. இந்த செடி எல்லாமே வந்து அதே மறுக்கிறதா. சூப்பராக இருக்குல்ல. இந்த 2 செடியுமே வந்து 2 மாதம் ஆகுங்க. இப்போ வீடியோ போட்டோன்னே டக்குன்னு கேட்டுறாதீங்க. செடி மற்ற மாஞ்செடியெல்லாம் இப்போ முளைச்சிருக்குது. இந்த மாஞ்செடி முளைக்கிறதுக்கு அப்படியே 2 மாதம் ஆகுது. நடவுக்கு தயாராகிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆயிரும். எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. இன்னும் மாம்பழம் புது வெரைட்டி 1-2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் அதை பதிவு பண்ணுறா. 2-3 வெரைட்டியெல்லாம் இடையில பதிவு பண்ணாமல் விட்டுருங்க. இதெல்லாம் எப்பவுமே கமர்ஷியலாக போகிறது. இதெல்லாம் ரேர் வெரைட்டிங்க. ரேர் ஆகிடுது, நல்லா போகு. இதனுடைய விதையெல்லாம் எடுத்து போட்டு 2017 நம்ம கொடுத்துட்ருக்குற இதுவாக காய்ச்சிருக்குதுங்க. அதெல்லாம் மாறவல்ல இல்லை. இந்த 2மே வந்து கமர்ஷியலாக எடுபடக்கூடிய ரகங்கள்ங்க. இந்த இதுகளில் விளைச்சல் கம்மியான காய் 1 கிலோ வரைக்கும் வருமுங்க. இந்த நம்ம பிளாக் மல்கோவா, இந்த கருங்குரங்கு மாம்பழம். இந்த கோனையுமே இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் கம்மி. இல்லைன்னா இன்னும் நீளமருங்க காய் இருந்தாலும் சுவை நல்லா இருக்குதுங்க. நல்லா ட்ரையில் வந்தால் தானே சுவை வரும். மழை அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு காய் பெருசாகி இனிப்பு கம்மியாயிரும். 2மே அருமையான ரகமுங்க. எல்லாத்துக்கும் செடி 2 மாதம் கழிச்சு முளைச்சோன்னா பதிவு போடுறேன். இப்போ முளைச்சிருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு போடுறேன். வேணுங்கிறவங்க வந்து நேர்லேயே எடுத்துக்கலாம். ஆர்டர் போட்டால் MSSல அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.